தனியாக இருக்க முடிவதே இல்லை. எப்போதும் கூடவே இருக்கிறது தனிமை. உன் தேவை இருக்கும் வரை தவறுகள் மன்னிக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கும். உன் தேவை அங்கு இல்லை என்றால் உன் சிறு தவறும் பெரிதாய் தெரியும். மற்றவங்க பார்க்குற மாதிரி பளபளப்பா வாழ்கிறத விட நமக்கு பிடிச்ச மாதிரி கலகலப்பாக வாழணும். இங்கு யாரும் யாருடைய துன்பத்தையும் போக்க இயலாது. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய துன்பத்தை நிச்சயமாக போக்கிக் கொள்ள முடியும். எதிரிகளும் துரோகிகளிடம் கூட சமரசம் செய்து கொள்ளலாம். ஆனால் காரியவாதிகளிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஓடிபி போல இருங்கள். அதனால் யாரும் உங்களை 2 முறை பயன்படுத்த முடியாது. மனம் தளராதே. கடைசி சாவிதான் பெரும்பாலும் கதவை திறக்கும். நீ என்னை அப்படி ஒன்றும் முற்றமாக மறந்து போயிருக்க மாட்டாய் என்று நினைத்து கொள்வதும் வாழ்வதற்கான ஒரு எளிய நம்பிக்கைதான். நீ என்னை நேசித்தாய் என்று நானே நம்பிக்கொண்டது போல. எதையும் மறக்க முயற்சித்து நிம்மதியை இழக்காதீர்கள். அதை அப்படியே விட்டுவிடுங்கள். காலம் மாற்றிவிடும். யாரையும் காயப்படுத்தாமல் இருக்கணும். நாமும் காயப்படாமல் இருக்கணும் என்றால் நலம் விசாரிப்பதோடு பேச்சை நிறுத்திவிடுதல் நலம். வெறுப்போட உச்சக்கட்டம் என்னன்னு தெரியுமா? கோவப்படுறதோ சண்டை போடுறதோ இல்லை, கண்டுக்காம இருக்கிறது தான். நன்றாக கவனித்து பாருங்கள். எல்லாமே இருப்பவனை விட எதுவுமே இல்லாமல் இருப்பவன்தான் உதவி என்று தேவைப்பட்டால் முதலில் ஓடி வருவான். பிரிந்து சென்றவர்களின் மன உறுதி இழந்து நிற்பவர்களுக்கு ஒருபோதும் வாய்ப்பதில்லை.